கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெரும் மூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, நம்மளுடைய பலவீனத்துல ஆவியானவருடைய பலன், ஏசப்பாவுடைய பலன் வந்துட்டு நமக்கு பரிபூர்ணமா விளங்கும். நம்முடைய பலவீனத்துல நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம எதற்காக ஜெபிக்கணும், நம்மளால ஒண்ணுமே முடியாது. நம்மளுடைய சுய புத்தினால, நம்மளுடைய சுய பலத்தினால, நம்மளுடைய சுய ஆதாரத்தினால எதுவுமே முடியாது. நான் சம்பாதிக்கிறதுனால நான் இப்படி இருக்கேன், நான் கஷ்டப்படுறதுனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கேன், என்னுடைய ப்ரேயரு, என்னுடைய ஜெபம் என்னுடையது அப்படின்றது என்னுடையதுன்றது இல்லாம நமக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் ஏசப்பா வந்துட்டு சொல்றாரு. மத்தேயு, மார்க், லூக்கால சொல்றாரு, அவர் பூமியில வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போற நேரத்துல, நான் போய் பிதாவின் இடத்துல உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்கு ஒரு சகாயகரை அனுப்புறேன்னு சொல்றாரு. அந்த சகாயகர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் தான் ஆவியானவர். ஆவியானவர் இந்த நேரத்துல பார்த்தோம் என்று சொன்னால், பிதாவின் இடத்துல நமக்காக ஒரு பெரும் மூச்சுக்களோட நமக்காக வேண்டுதல் செய்கிறவரா இருக்கிறார். நமக்கு எந்த நேரத்துல எப்படி ப்ரேயர் பண்ணுறது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம ப்ரேயர் பண்ணாலும், நம்ம பண்ணாக்கட்டியும், நம்ம மறந்தாலும், ஏசப்பாவை மறக்காம இருந்தாலும், எந்த நேரத்திலுமே 24/7 நமக்காக வந்துட்டு பிதாவின் இடத்துல ஏசப்பா வந்துட்டு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அதனால ஆவியானவர் வந்து என்ன சொல்றாரு, நமக்கு ஒரு சில நேரத்துல நம்மளே ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். நமக்கு உடம்பு முடியலையா, நம்ம கையில வருமானம் இல்லையா, நமக்கு ஒரு வீட்டு வாடகை பிரச்சனையா, ஒரு கடன் பிரச்சனையா, இல்லை ஏதோ நம்மளால சொல்ல முடியாத ஏதோ ஒரு மாதிரி பாரம், ஏதோ ஒரு மாதிரி சஞ்சலம், வெளியே சொல்ல முடியாத ஒரு துக்கம். அந்த நேரத்தில் உங்களுக்கு யாரும் துணை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை, என் சொந்தம் கைவிட்டுட்டாங்க, என் கூட இருந்த நண்பர்களெல்லாம் கைவிட்டுட்டாங்க, என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க, என்னை யாருமே ஏற்றுக்க மாட்றாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே ஏசப்பா வந்துட்டு நம்ம கூட இருக்க, நமக்குள்ள ஆவியானவர் வாசம் செய்கிறார். நமக்கு யாரும் உதவியாளராக இல்லை நம்ம நினைக்காதீங்க. ஏசப்பா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நம்மளை நடத்தாவிட்டால், அவங்க 3 பேருடைய சகாயம் நமக்கு இல்லாவிட்டால், இந்த நேரத்தில், இந்த நாட்களை நம்ம உயிரோட இருக்கவே முடியாது. நம்ம நினைக்கலாம், நமக்கு யாரும் இல்லை, நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நம்ம அனாதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி. நமக்கு அனாதி தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம இந்த உலகத்துல வாழ்ற யாருமே அனாதை இல்லை பாருங்க. ஆவியானவர், பிதாவானவர் நமக்கு எப்பவுமே உதவியாளராக இருக்கிறார். அதனால நீங்க எந்த நேரத்துல என்ன ஜெபிக்கணும், பிரச்சனையில் இருக்கிறீங்களா, போராட்டத்தில் இருக்கிறீங்களா, அசமாதானமாக இருக்கிறீங்களா, துக்கத்தில் இருக்கிறீங்களா, உங்களுக்கு தேவையான எல்லா சந்தோஷம், சமாதானமும் பரமபிதா நமக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் நமக்கு எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நமக்கு கொடுப்பாரு. அதை நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பரமண்டத்தில் இருக்கிற பிதாவே, அப்பா, அந்த நேரத்தில் கூட சுவாமி, அப்பா, நீர் எங்களுக்காக பெரும் மூச்சுக்களோடு நீர் வேண்டுதல் செய்கிற நீர் ஆவியானவராக இருக்கிறீங்கப்பா. யாரெல்லாம் இந்த நாட்களில், ஐயோ எனக்காக யாரும் இல்லையே, எனக்காக பரிந்து பேச யாரும் இல்லையே, எனக்கு துணை யாரும் இல்லையே, நான் ஒண்டியாக இருக்கிறேன், நான் அனாதியாக வாழ்கிறேன்னு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அப்பா, அவங்களுக்கு நீங்கள் துணையாக இருக்கிறீங்க. அந்த பிள்ளைகள் அதை தகப்பனே கிரகிக்க கிருபை செய்யுங்க. உங்களுடைய தெய்வ சமாதானம் யாரெல்லாம் பயந்து கொண்டு அப்பா முழுமையா இசப்பா அவங்களை ஜீவிக்க முடியாம தேவையில்லாத யோசனைகளுக்குள்ள பிசாசனவன் கடிந்து கொள்கிறான்கிறோம், எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால நான் முறியடிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால லூக்கா 10:19 வார்த்தையின் பிரகாரம் நிர்மூலமாகட்டும். எல்லா பிள்ளைகளுக்கு தெய்வீக சமாதானத்தை ஆவியானவர் நீர் கட்டளையிடுவீராக. உங்களுடைய பரம சமாதானம் பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. இந்த நாள் இருக்கிற எல்லா பிள்ளைகளோட பிரச்சனைகள், போராட்டங்கள்ல நீர் விடுவிப்பீராகப்பா. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா சாத்தானின் கிரியைகள், தந்திரங்கள் வாய்க்காமல் போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். எல்லா ஆஸ்திகளை துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிற இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். God bless you. இந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கட்டும். ஏதாவது உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.